சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுது. வேட்டையாடிட்டு அதனுடைய வயிற்று பகுதியை கடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மானினுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி இருக்குது. ஸோ அதை நினச்சி அந்த சிங்கம் ரொம்ப வருத்தப்படுது. தெரியாதத்தனமாக 2 உயிரை கொன்னுட்டுமே, நம்முடைய ஒரு உயிரினுடைய பசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது. வருத்தப்பட்டு சோகத்தில் கீழே விழுது. அதை ஃபோட்டோ பிடிச்சிருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் போய் பார்க்குறாரு. குற்ற உணர்வில் அந்த சிங்கம் இறந்து போயிடுது. ஸோ நம்மளில் பல பேர் வாரம் வாரம் மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்றோம். அப்படி நம்ம அந்த மட்டன் கடைக்கு சிக்கன் கடைக்கு போகும்போது வாழ நினைத்த ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் வெட்டி தொங்க போட்டிருப்பாங்க. தாயை பிரிந்த ஆட்டுக்குட்டியும் தன்னுடைய குட்டியை பிரிந்த ஆடும் செத்து கிடப்பதை எத்தனை பேரை நம்ம நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறோம். மனிதனுடையது மட்டும்தான் உயிரா? மற்றதெல்லாம் உயிர் கிடையாதா? மற்ற உயிர்கள் மேலே மனிதனர்களை நாம் கட்டாயம் கருணை காட்டணும். கருணை இல்லாத இந்த உலகம் நல்ல உலகமாக இருக்கவே இருக்காது. உயிர் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான்.